காலமே நீ எழுந்து கடவுளை துதி. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து. கால தாமதம் நந்தந்து என் மனமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட உங்களை நாங்கள் சந்திப்பதிலும் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவர் நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிடாத அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி அவருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. இந்த நல்ல அருமையான பாடலை இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடலாம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. விசுவாசத்தோடு பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுவான், வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். வியாதிகள் வருவதில்லை, எந்த வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. உன் ஆண்டுகள் முடிவதில்லை,
உன் ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. எங்களை உண்டாக்கினவரே, எங்களை சிருஷ்டித்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத வாழெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. தகப்பனே, நீர் இல்லாத எல்லா நாட்களும் எங்களுக்கு வீணான நாட்கள் அப்பா. நீர் எங்களோடு இருப்பதாக, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக ஆண்டவர். இந்த காலை வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களிடத்தில் பேசுங்க, செயலாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அன்பான எனது அருமை சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, அமைதலான இந்த அதிகாலை நேரம் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஒருமனப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு நாம் வாழாத ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசைகள் அற்ற நாளாகவே இருக்கும். இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்வுக்கு நேராய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய திருநாமம் மட்டும் மகிமைப்பட்டும். ஆம், அருமையான தேவச்சனமே, ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீர்களானால், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர் அதனோடே கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆம், அருமையான தேவச்சனமே, ஏக சுதனை நம்ம எல்லாருக்காகவும் பிதாவானவர் ஒப்பு கொடுத்து எல்லா நன்மைகளையும் ஆசிகளையும் அதனதன் காலங்களில் நேர்த்தியாய் நமக்கு செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து தேவனை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவருடைய ஒத்தாசையை நாம் வாங்கி கொள்வதும் வாழ்க்கையில் ஒரு மகிமையான நேரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு தெரிந்து கொண்டிருக்கிற வேத வாக்கியத்தை நான் வாசிக்க கேளுங்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருஷங்களைப் போல காணப்படுவார்கள். ஆம், அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை பிதாவானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்து அநேக காரியங்களை நமக்கு நிறைவேற்றி போயிருக்கிறார்.
அதனாலே நாம் உறுதியான அடிப்படையில் நிலையாய் நாம் வாழ்ந்து நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்முடைய வாழ்வை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்கள். ஆம் அருமையான தேவ ஜனமே, நாம் தேவ சன்னிதானத்தில் ஓடோடி வந்து அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளால தேவ சன்னிதானத்தில் வந்தவர்கள், சீயோனிலே வந்தவர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கிட்டி சேர்ந்த நம்மை துயரப்படுகிறவர்களை, இந்த உலகத்தில் அநேக துயரங்கள், வேதனைகள், பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கோணலும் மாறுபாடுள்ள சந்ததிகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நமக்கு ஓத்திரங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த ஓத்திரம் நிறைந்த அந்த நாட்களில் நாம் ஓடோடி வந்து தேவ சன்னிதானத்தில் வரும் பொழுது தேவன் நம்மை ஆற்றுகிற தேவனாயிருக்கிறார், தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆம் அருமையான தேவ ஜனமே, ஏசாயா 63 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தாய் நம்மை தேற்றுவது போல அவர் தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 66:13 பாருங்க, ஒருவனே அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆம் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம அனுப்பப்பட்டிருக்கார் நம்மை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, ஒரு தாய் தேற்றுவதை போல நம்மை தேற்றுவதற்கு. ஆம் அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் பலவிதமான அந்த ஆறுதல்ட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், நம்மை தேற்றுகிற ஒரு தேவன் உண்டு, நம்மை ஆற்றுகிற தேவன் உண்டு என்று சொல்லி நீங்கள் அதை மறந்து போகக்கூடாது. அப்படி ஆற்றி தேற்றி அரவணைக்கும் பொழுது நீங்கள் அதை காணும் பொழுது, அந்த 14வது வசனம் சொல்கிறது, நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உன் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். ஒடுங்கின இருதயத்தோடு நொறுக்கப்பட்ட வாழ்வோடு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்வை பசும்புல்லை போல செழிக்க பண்ணுவதற்கு தான் தேவன் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் ஏசாயா 58:11 பார்ப்பீர்களானால் உன் எலும்புகளை நிணமுள்ளதாக மாற்றுவார். ஆம் அருமையான தேவ ஜனமே, இப்படி ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஒரு உற்சாகமான ஆவி தாங்கும்படிக்கு செய்து ஒரு நிலைவரமான ஆவியை நம் உள்ளத்தில் புதுப்பித்து ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, ஒடுங்கின ஆவி யாரால தாங்கக்கூடும் என்று சொல்லி நீதிமொழிகள் எழுதப்பட்டது போல அநேக நேரங்கள் நாம் ஒடுங்கி போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பினது நோக்கமே இந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறாம். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிற நாம் ஒடுங்கி போகும் பொழுது ஆண்டவரை, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை, அவருடைய மகத்துவங்களை நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துதியின் உடையை அல்லது துக்கத்தை, துயரத்தை மாற்றி ஒரு சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு நல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமில்லை, இந்த ஏசாயா 61:3 நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் நம்மை சிங்காரிக்கிற தெய்வம், அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16வது அதிகாரம் அந்த 9 நீங்கள் அதை பார்ப்பீர்களானால் அதில் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெயை பூசி சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயந்தித்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன்னை கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பாணிகளையும் போட்டு உன் நெற்றியிலே நெட்டுப்பட்டத்தையும் உன் காதுகளில் காதணிகளையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அலங்கரித்து அழகு பார்த்து ஐஸ்வர்யமானாய் இந்த உலகத்தில் செல்வச்சியமானாய் வாழ வைத்து
இந்த உலக வாழ்வை முடித்து நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்மை வழிநடத்தி யுகம் யுகமாய் வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்வை நமக்கு தந்து நமக்கு பின்பாக நம்முடைய சந்தானங்கள் ஆசீர்வதித்து அதிகப்பட்டு நிலையான உறுதியான அடிப்படையில் வாழ்ந்து செழித்திருப்பதற்காக தான் இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து, இப்படியாக 2 கொரிந்தியர் 1:3 படி சகல ஆறுதலையும் நமக்கு தந்து ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஒரு நல்ல தேவனாய் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலராய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரை அண்டிக் கொண்டு உங்களுடைய பாடுகள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அல்லது அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் இணைந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி அவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தெய்வமே, சீயோனிலே அடைக்கல பட்டணத்தில் ஓடோடி நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த கிழிக்கப்பட்ட சரீரத்தின் வழியாக எங்களுக்கு ஒரு மீட்பையும் ரட்சிப்பையும் தந்து ஒரு தாய் தேற்றுவதை போல எங்களை தேற்றி, ஒரு தந்தை ஆற்றுவதை போல ஆற்றி, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தந்து ரட்சிப்பினால் அலங்கரித்து எங்களை பத்திரமாய் வழிநடத்தி உறுதியான அடிப்படையில் வாழ்ந்து செழித்திருப்பதற்காக இந்த உலகத்தில் நீர் இந்த இறங்கி வந்திருக்கிறீர். பிதாவானவருடைய சித்தத்தின்படி நீ இந்த உலகத்தில் எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய மகிமையின் வல்லமையினாலே, உம்முடைய விடுதலையின் மகத்துவத்தினாலே ஒவ்வொரு ஜனங்களும் இந்த அதிகாலை நேரத்தில் ஆற்றப்படுவார்களாக, தேற்றப்படுவார்களாக. ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவியை மாற்றி ஒரு துதியின் உடையை கொடுத்து ஆனந்த தைலத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் எங்கள் அருமையான பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாலேயும் தேவ ஆவியானவர் அப்படியே அசைவாடி அலங்கத்துக்குள்ளாலே ஒரு சமாதானத்தையும் அரண்மனையில் ஒரு சுகத்தையும் ஏன் ஆண்டவர் அருளி செய்வீராக. இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால எங்கள் அருமையான பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ரிவனோ ரோதி ஷிகாரதிபா. நெருங்கி வரக்கூடிய பாவங்கள் அப்புறப்பட்டு போவதாக, சாபங்கள் அப்புறப்பட்டு போவதாக, அந்தகார கிரியில் அழிக்கப்பட்டு போவதாக. ரிஜனாபூ ரட்டச். அப்படியே எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா சிங்காரத்தினாலே அலங்கரித்து தேவ மகிமையினாலும் வல்லமையினாலும் மூடிக்கொண்டு நெருங்கி வரக்கூடிய பாவங்களையும் தள்ளிவிடக்கூடிய புது பலத்தை கொடுத்து சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றி சந்தானங்களை ஆசீர்வதித்து நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே புதிய வாழ்வுக்கு நேராய், புதிய ஆண்டுக்கு நேராய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்ட பொழுது ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மையில் பிரகாசிக்க பண்ணி இன்னுமென்றும் சதா காலங்களிலும் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.